بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள் ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இமாம் அவர்கள் பொறாமை என்னும் கொடிய நோய் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றினார்கள். தங்களுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறும் குர்ஆன் சுன்னாவை உறுதியாக பற்றி பிடித்து வாழுமாறும் நமக்கு உபதேசம் செய்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹுடைய இறை நேசர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இப்ப இறைநேசர்கள் என்பவர்கள் யார்? நம்முடைய ஊர்களில் இறைநேசர்கள் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட சில கபறுகளை கட்டி வைத்து கொண்டு அந்த கபறுகளின் மீது பச்சை போர்வையை போர்த்தி இவர்கள்தான் இறைநேசர்கள், இவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹுவை நெருங்க முடியும் என்று சமாதி வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைநேசர்களுக்கான வரைவிலக்கணத்தை அல்லாஹு தஆலா எப்படி சொல்கின்றான்? அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன். யாரெல்லாம் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்கின்றார்களோ, யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, அல்லதீன ஆமனு அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், வ கானு யத்தகூன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்வார்கள், இவர்கள்தான் இறைநேசர்கள். அதற்கான வரைவிலக்கணமாக அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தை 10வது அத்தியாயத்தினுடைய 62, 63வது வசனத்தை தன்னுடைய ஜும்மாவின் ஆரம்பத்திலே அவர்கள் ஓதினார்கள். அதுபோன்று அல்லாஹுவின் அடியார்களே, ஒரு மனிதன் தனது இதயத்தை அடியோடு அழித்து அவனை வஞ்சகத்தின் பக்கம் தூண்டி உள்ளத்தில் நெருப்பை மூட்டி அவனது அந்தஸ்தை குறைக்கக்கூடிய ஒரு தார்மீக நோயால் பாதிக்கப்படுகின்றான் என்றால் அதுதான் பொறாமை என்னும் நோயை போன்றதாகும். இதற்கு இணையான வேறொரு கொடிய நோய் கிடையாது. நிச்சயமாக இது ஒரு இழிவான நோய்.
இது ஒருவருடைய ஈமான் இறை நம்பிக்கையை பலவீனப்படுத்துகிறது. அல்லாஹ் யாருக்கெல்லாம் தனது மகத்தான அருட்கொடைகளை பேரருளை வழங்கி இருக்கின்றானோ அவர்களை கண்டு தனது உள்ளத்தில் ஏற்படும் எரிச்சலினால் பொறாமை கொண்ட ஒருவன் நெருக்கடியான வாழ்க்கையே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இத்தகைய நிலையில் இருப்பவன் அல்லாஹ் மற்றவர்களுக்கு வழங்கியிருக்கும் இந்த உலகின் வாழ்வின் அலங்காரங்களை, செல்வம் செல்வாக்கு போன்ற அதை பார்த்து ஏக்கத்துடன் அதை பார்த்து கொண்டே தனது நேரத்தை அவன் வீணடிக்கின்றான். பிறரை கண்காணிப்பதிலும் கவனிப்பதிலுமேயே தன்னுடைய பார்வையை செலுத்தி தன்னைத்தானே இந்த பொறாமைக்காரன் அவன் தன்னை வருத்திக் கொள்கின்றான். அவர்களுக்கு கிடைத்த அந்த சுகபோகங்கள் நீங்கிவிட வேண்டும், அகன்றுவிட வேண்டும் என்று எண்ணியே தனது உள்ளத்தை அவன் ஆக்கிரமித்துக் கொள்கின்றான். எப்போது ஒருவனுடைய உள்ளமும் பார்வையும் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதை விடுத்து இத்தகைய வீணான காரியங்களில் மூழ்கிவிடுகிறதோ அவன் வேகமாக பயணித்து வாகனத்தையும் இழந்து இலக்கையும் அடையாதவனைப் போல அவன் பூமியை கடந்ததும் இல்லை, அவன் வாகனத்தை மிச்சப்படுத்தியதும் இல்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இது மிகப்பெரிய நஷ்டமாக, பொறாமை என்பது அது ஒரு மிகப்பெரிய நஷ்டமாக இருக்கின்றது என்பதை தனது உரையிலே குறிப்பிட்டார்கள். அப்ப இந்த பொறாமையின் மூலமாக ஒருவருடைய ஈமான் பலகீனமடைகிறது. அந்த பொறாமை இறை நம்பிக்கையை அரித்து விடுகின்றது. இந்த பொறாமையின் காரணமாக ஒரு மனிதனுக்கு நிம்மதியற்ற வாழ்வு ஏற்படுகிறது. பிறருடைய உயர்வை கண்டு வருந்தக்கூடியவனுக்கு எப்போதும் மன நிம்மதியே இருக்காது. பொறாமை உடையவனுக்கு அவனுடைய நேரம் வீண்வரையமாகிறது. அவன் பிறரை கண்காணிப்பதிலும் அவர்களுடைய வீழ்ச்சியை விரும்புவதிலும் தான் அவனுடைய காலங்கள் கலந்து கொண்டே இருக்கிறது. இறுதியில் இம்மையிலும் மறுமையிலும் பொறாமைப்படக்கூடியவனுக்கு மிகப்பெரிய நஷ்டம்தான் ஏற்படுகிறது என்பதை இமாம் அவர்கள் உரையிலே குறிப்பிட்டார்கள். பொறாமை என்பது இது ஒரு உளவியல் சார்ந்த ஒரு நோய். பிறரிடத்திலே உள்ள அருட்கொடையை கண்டு அந்த அருட்கொடை அவரிடமிருந்து நீங்கிவிட வேண்டும் என்று விரும்புவதே இதனுடைய சாராம்சம். பெரும்பாலும் ஒரு மனிதன் தனது நெருக்கமானவர்களையும் தன்னை சுற்றியுள்ளவர்களையும் கண்டுதான் பொறாமைப்படுகிறான். ஒவ்வொரு பொறாமையாளனுக்கும் இந்த விஷயத்தில் முன்மாதிரியாக இருப்பது யார் அப்படின்னா இப்லீஸ். அல்லாஹுடைய சாபம் அவன் மீது உண்டாகட்டும். ஏனென்றால் அவன்தான் அல்லாஹு தஆலா முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவனுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு இறைவன் அவன் கட்டளையிடுகின்றான். இப்லீஸ் என்ன செய்கின்றான்? பொறாமையின் காரணமாக என்னை நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய், ஆதமை களிமண்ணால் படைத்திருக்கிறாய், களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒருவருக்கு நெருப்பினால் படைக்கப்பட்ட ஒருவன் சுஜூது செய்வதா என்ற அந்த பொறாமையின் உச்சகட்டத்தின் காரணமாக சுஜூது செய்யாமல் என்ன செய்கின்றான்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றான். இதுதான் பொறாமையினால் இந்த உலகத்திலே வானுலகத்திலே நடந்த அல்லாஹ்வுக்கு முதல் மாறு செய்தல் என்பது. அதுபோன்று மனிதர்களில் பொறாமைகளுக்கான முன்மாதிரி யாரிடத்தில் அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 2 புதல்வர்கள் காபீல் ஹாபீல். அந்த 2 சகோதரர்களுடைய மத்தியில நடந்த நிகழ்வை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். ஒருவருடைய நற்செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். நற்செயல் ஏற்றுக்கொள்ளப்படாத காபீல் ஹாபீலின் மீது பொறாமை கொள்கின்றான். அந்த பொறாமையினுடைய இறுதி முடிவு எதாக இருக்குது அப்படின்னா தன்னுடைய சகோதரனையே கொலை செய்து விடும் அளவுக்கு அந்த பொறாமை அவனுக்கு ஒரு துணிவை கொடுக்கின்றது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், 5வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனம், இது கர்ரபா குர்பானன். 2 அந்த ஆதமுடைய 2 பிள்ளைகளும் என்ன செய்றாங்க? குர்பானி கொடுக்கின்றார்கள். ஃபதுகுபில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர். ஒருவருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான், இன்னொருவருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாத காபில்
ஹாபிலை பார்த்து சொல்லுகின்றான், கால லஅக்துலன்னக, நான் உன்னை கொலை செய்து விடுவேன். அப்ப ஹாபில் சொல்றாரு, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், இறையச்சமுடையவர்களிடமிருந்து தான் அல்லாஹு தஆலா நல்லமல்களை அங்கீகரிக்கின்றான், ஏற்றுக்கொள்கின்றான். அப்ப அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வானுலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு முதல் காரணமாக இருந்தது இந்த பொறாமைதான். அதுபோல இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு முதன்மையான காரணமாக இருந்ததும் இந்த பொறாமைதான். மனித இயல்பை பொறுத்தமட்டில் பொறாமை என்னும் உணர்விலிருந்து முற்றிலும் தப்பிப்பவர்கள் மிகவும் குறைவானவர்கள். இருப்பினும் ஒரு நல்ல மனிதன், இறைவனை பொருந்தி கொண்டவன், அந்த உணர்வை வெளிப்படுத்தாமல் அவன் மறைத்து விடுகின்றான். அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கின்றான்? உதவி தேடுகின்றான். ஆனால் இறை விருப்பத்திற்கு மாறானவன், கோபக்காரன், அந்த பொறாமையை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் தான் பொறாமைப்படுபவருக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். மனிதர்கள் இந்த பண்பில் குறைந்த அளவில் தான் இருக்கின்றார்கள், அல்லது அதிக அளவு உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். பொறாமைப்படக்கூடியவர்கள் இரண்டு சாரார் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் பொறாமை என்ற எண்ணம் உள்ளத்திலே ஏற்படும். அப்படி ஏற்படும் போது பிறருக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு சாரார். பொறாமை எண்ணம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடத்திலே அதிலிருந்து பாதுகாப்பு தேடி அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தார ஒரு சாரார். இப்படி இரண்டு சாரார் மனிதர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வலா தத்தமன்னௌ மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅதக்கும் அலா பஅதின், 4வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனம். உங்களில் சிலரை விட சிலருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருப்பதை கொண்டு நீங்கள் பொறாமைப்பட்டு உங்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று என்ன செய்யாதீர்கள்? பேராசைப்படாதீர்கள். உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர் அவர்கள் அழிந்ததெல்லாம் உங்களை தொற்றிக்கொண்ட அந்த பொறாமையும் வெறுப்பும் தான். அப்ப பொறாமை ஒரு சமூகத்தை அழித்துவிடும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். ஸலஃபு ஸாலிஹீன்களில் சிலர் இந்த வசனத்திற்கு 4வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்திற்கு விளக்கம் அளிக்கும் போது சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு தன் சகோதரனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை பார்த்து அந்த அருட்கொடை அவரிடமிருந்து நீங்கி தனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதுதான் பொறாமை. அவருக்கு கிடைத்ததை போன்று எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது அது குற்றமல்ல. ஆனால் அந்த அருட்கொடை அவரிடமிருந்து நீங்க வேண்டும், அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதுதான் பொறாமையின் வெளிப்பாடு. உண்மையிலேயே இப்படிப்பட்ட செயல் அல்லாஹ்வுடைய நாட்டம் இராதாவிற்கு மாற்றமானது. அல்லாஹ்வுடைய ஹிக்மத் அவனுடைய ஞானத்திற்கு மாற்றமானது. அல்லாஹ்வுடைய அத்ல் நீதத்திற்கு, அல்லாஹ் அவனின் மீது அதிருப்தி கொள்வதற்கு இது சமமான ஒரு செயல் என்பதை ஸலஃபு ஸாலிஹீன்கள் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், அம் யஹ்சுதூன அன்னாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, 4வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனம். அல்லாஹ் தன்னுடைய அருளினால் மனிதர்களுக்கு கொடுத்திருப்பவற்றை கண்டு அவர்கள் பொறாமைப்படுகின்றார்களா? அப்ப இந்த உரையிலிருந்து நாம கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னா, இறைவன் இந்த உலகத்தில் யார் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று அவன் பங்கிட்டிருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான். ஒருவருக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுப்பான், சிலருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்க மாட்டான், ஆனால் அறிவை கொடுத்திருப்பான். அப்ப யார் யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அது அல்லாஹுடைய பங்கீடு என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒருவருக்கு அல்லாஹு தஆலா ஒரு அருட்கொடையை கொடுத்திருக்கிறான் அப்படின்னா இது அல்லாஹ் அவருக்கு கொடுத்தது. இந்த அதிகாரத்தில், அல்லாஹுடைய அதிகாரத்திலே தலையிடுவதற்கு அல்லது அவன் அளித்த அந்த தீர்ப்பிலே மாற்றம் செய்வது அவனுக்கு எதிராக செயல்படுவதற்கு சமமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, அல்லாஹ் நமக்கு எதை தந்திருக்கிறானோ அதை கொண்டு திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதும் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு பொறாமை கொண்டவனுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் ஒருவருக்கு வழங்கியுள்ள எண்ணிலடங்காத அருட்கொடைகளில் ஒன்றை வழங்கினான் என்பதை தவிர அந்த அடியான் மீது வேறு எந்த குற்றமும் இல்லாத நிலையிலும் பொறாமையாளனுடைய உள்ளம் அவன் மீது ஆத்திரமும் எரிச்சலும் கொள்கின்றது. இதன் காரணமாக அறிவார்ந்த மக்கள்
பொறாமைக்கும் நெருப்புக்கும் இடையே ஒரு ஒற்றுமையை காண்கிறார்கள். நெருப்பு என்பது விறகு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இன்னல் ஹஸத யஅகுலுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நார் அல் ஹதம். எப்படி இன்னல் ஹஸத யஅகுலுல் ஹஸனாத், பொறாமை என்பது நன்மைகளை அது அழித்து விடுமோ, கரித்து விடுமோ, எப்படி விறகு நெருப்பு விறகை கரித்து விடுமோ, எரித்து விடுமோ, அதுபோன்று பொறாமை என்பது ஈமானை கரித்துவிடும், நன்மைகளை அழித்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப பொறாமையாளன் பிறர் மீது கொண்ட அந்த எரிச்சலினால் தன்னைத்தானே அவன் என்ன செய்கின்றான், அழித்துக் கொள்கின்றான். சுருக்கமாக நாம் சொல்வதாக இருந்தால், நெருப்பிற்கு தின்பதற்கு வேறு எதுவுமே கிடைக்கவில்லை என்றால் அது தன்னைத்தானே என்ன செய்யும், அது தீர்த்து கொள்ளும். அதுபோன்றுதான் பொறாமைக்காரன் பிறருக்கு தீங்கு செய்ய முடியாவிட்டாலும் மனதிற்குள் வெதும்பி வெதும்பி தன்னுடைய உள்ளத்தை உருக்கி அவனே அதிலே அழித்துக் கொள்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதிலே நாம் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் இந்த பொறாமையினால் தான் இப்லீஸ் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்து பெருமை எடுத்தான். இதனால் தான் ஒரு சகோதரன் தன் சகோதரின் சொந்த சகோதரனையே கொலை செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுடைய வரலாறுல இதை நாம் பார்க்கின்றோம். அதுபோன்று யூசுப் நபியினுடைய சகோதரர்கள் தன்னுடைய சகோதரனை, தன்னோடு உடன் பிறந்த அந்த சகோதரனை யூசுப் நபியினுடைய இதர பிள்ளைகள் பாலாங்கிணற்றிலே தூக்கி எறிந்தார்கள். மேலும் இந்த பொறாமைக்காரன், அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்க்கிறோம், அபூஜஹலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொள்ளாமல், அபூஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்கு எது அவனுக்கு தடையாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொறாமை தான். குர்ஆனுக்குடைய விரிவுரையாளர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கின்றார்கள், அஹ்னஸ் இப்னு ஷுரைக் என்பவன் அபூஜஹலினுடைய வீட்டிற்கு சென்று அவனிடம் கேட்கின்றான், அபுல் ஹிக்கமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அபுல் ஹிக்கம் என்ற பெயரை அபு ஜஹல் என்று மாற்றினார்கள். அபுல் ஹிக்கமே, முஹம்மதிடமிருந்து நீர் கேட்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது அபு ஜஹல் சொல்றான், நாம் எதை கேட்டோம், நாங்களும் பனு அப்து மனாஃப் கோத்திரத்தாரும் கௌரவத்திற்காக போட்டியிட்டோம். அவர்கள் உணவளித்தார்கள், நாங்களும் உணவளித்தோம். அவர்கள் பொறுப்புகளை சுமர்ந்தார்கள், நாங்களும் பொறுப்புகளை சுமந்தோம். அவர்கள் தானம் வழங்கினார்கள், நாங்களும் தானம் வழங்கினோம். இறுதியில் இரு பந்தய குதிரைகளைப் போல நாங்கள் ஒருவருக்கொருவர் சமமாக முழங்காலிட்டு நின்றபோது அவர்கள் சொன்னார்கள், எங்களிலே ஒரு இறை தூதர் இருக்கிறார், அவருக்கு வானத்திலிருந்து வஹீ செய்தி வருகிறது என்று இதற்கு ஈடாக எப்போதும் நாம் அந்த அந்தஸ்தை பெற முடியும். எனவே அவர் மீது பொறாமை கொண்டேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் அவரை ஒருபோதும் நம்பிக்கை கொள்ள மாட்டோம், அவரை உண்மையாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அஹ்னஸ் இப்னு ஷரீக் அவருக்கு அபூஜஹல் சொல்றான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூஜஹல் ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்கும் எதுதான் காரணமாக இருந்தது, பொறாமைதான் காரணமாக இருந்தது என்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து யூசுஃப்ல யூசுப் அத்தியாயத்தை ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அதிலே நிறைய சட்டதிட்டங்கள், சூழ்ச்சிகள் மற்றும் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்ட பிரிவினைகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அந்த அத்தியாயத்தை யார் சரியான முறையிலே கவனித்து பார்க்கின்றார்களோ அவர்கள் ஒன்றை உணர்வார்கள், பொறாமை ஒருவனை குருடனாகவும் செவிடனாகவும் ஆக்கிவிடுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பொறாமைப்படக்கூடியவர்கள் ஒரு மனிதனின் நிஜ வாழ்க்கையில் நடக்கும் உயர்வுகளை கண்டு மட்டும் பொறாமைப்படுவதல்ல, அதையும் தாண்டி அவன் தூக்கத்தில் காணும் அழகான கனவுகளை கூட பொறாமைப்படுகின்றான். பொறாமையாளர்களுடைய பொறாமைக்கு எல்லையே இல்லை என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக அமைகின்றது. இதனால் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பின்வருமாறு சொன்னார்கள், யா புனைய, என் அருமை மகனே, லா தக்சுஸ் ருயாக்க, நீ கண்ட கனவை யாரிடத்திலும் என்ன செய்யாதே, சொல்லாதே. அலா இஹ்வத்திக்க, உன்னுடைய சகோதரர்களிடத்திலே நீ சொல்லாதே. ஃபயகீது லக்க, அவர்கள் உனக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள். ஃபயகீது லக்க கைதா, உனக்கு எதிராக அவர்கள் என்ன செய்வாங்க, மிகப்பெரிய சூழ்ச்சி செய்வார்கள் என்று
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை எச்சரித்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் அடியார்களே, யார் இந்த அத்தியாயத்தை சூரத்து யூசுஃபை உண்மையான தேடலோடு சிந்தித்து பார்க்கின்றார்களோ அவர்கள் ஒன்றை உணர்ந்து கொள்வார்கள். ஒரு மனிதனின் உள்ளத்தில் இருக்கும் பொறாமை என்பது அவன் தனது இலக்கை அடைவதாக செய்யும் எந்த ஒரு கொடிய குற்றத்தின் பாரதூரத்தை அவனிடமிருந்து அது மறைத்து விடுகிறது. அது அவனுக்கு மிக நெருக்கமாக இரத்த உறவாக இருந்தாலும் சரி, அந்த பொறாமை அவன் செய்யும் குற்றத்தை ஒரு நற்செயலாகவும் எந்த ஒரு குறையுமற்ற ஒரு காரியமாகவும் அவனுக்கு அது அழகாக்கி காட்டும். பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் அவர் மீது கொண்ட அந்த பொறாமையின் காரணமாக அவரை தங்களுக்கு முன்னால் இருந்து அகற்றிவிட வேண்டும், கொலை செய்ய வேண்டும் அல்லது நாடு கடத்த வேண்டும் என்று என்ன செய்கின்றார்கள், திட்டமிடுகின்றார்கள். அவர்களின் நோக்கம் என்ன தெரியுமா? தங்களுக்கு இடையூறாக இருக்கும் தம்பியை அகற்றிவிட்டால் தந்தையின் அன்பு தங்களுக்கு மட்டும் முழுமையாக கிடைக்கும் என்று என்ன செய்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் எண்ணினார்கள். அதற்கு பிறகு நாம் என்ன செய்யலாம், நல்லவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் மாறிவிடலாம் என்று எண்ணினார்கள். அல்லாஹு தஆலா சூரத்து யூசுஃபினுடைய 9வது வசனத்தில் சொல்றான், உக்துலு யூசுஃப, யூசுஃபை நீங்கள் கொலை செய்யுங்கள் அல்லது ஏதாவது இடத்திற்கு அவரை தூக்கி எறிந்து விடுங்கள். அப்படி செய்யும் போது உங்களுடைய தந்தையின் முகத்திலே நீங்கள் மாற்றத்தை காணலாம். அதற்கு பிறகு அதற்கு பிறகு நல்ல மனிதர்களாக நாம் என்ன செய்யலாம், மாறலாம் என்று என்ன செய்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் சொன்னார்கள். பொறாமை ஆயுதமற்ற ஒரு கொலைக்காரன். பொறாமை என்பது ஒரு ஆயுதமற்ற கொலைக்காரன். நிச்சயமாக இந்த பொறாமை கத்தி இல்லாமலேயே கொலை செய்யக்கூடியது, எரிபொருள் இல்லாமலேயே பொசுக்கக்கூடியது, நீர் இல்லாமலேயே மூழ்கடிக்கக்கூடியது. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த தீமையிலிருந்து ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல பாதுகாப்பு தேடி ஒரு சூறாவே இறக்கி வைத்திருக்கின்றான். குல் அஊது பிரப்பில் ஃபலக், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அதிகாலையின் இறைவனிடத்திலிருந்து நான் அதிகாலையின் இறைவனிடத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்த ஒவ்வொரு தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி காஸிகின் இதா வகப், இருள் பரவும் போது ஏற்படுகின்ற தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உக்த், முடிச்சுகளில் மந்திரித்து ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படுகின்ற தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். மகத்தான இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அதில் உள்ள வசனங்களை, ஞானமிக்க உபதேசங்களை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் அவன் நற்பயன் அளிக்கட்டுமாக. நான் இந்த உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். எனக்காகவும் உங்களுக்காகவும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்காகவும் எல்லா விதமான பாவங்கள் மற்றும் தவறுகளில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று இமாம் அவர்கள் முதல் உரையை நிறைவு செய்தார்கள். அல்லாஹுவின் அடியார்களே, இந்த பொறாமையிலேயே இன்னொரு வகையான பொறாமை இருக்கிறது, மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு பொறாமை. அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியும் பொறாமையும் ஒன்றாக இணையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியின் அடிப்படை என்பது அல்லாஹுவின் மீதுள்ள திருப்தியின் மூலம் வெளிப்படுவது. பொறாமை என்பது அதிருப்தியினுடைய வெளிப்பாடு. நிச்சயமாக பொறாமைக்கு உள்ளானவர், அந்த மஹ்சூத் பொறாமைக்கு உள்ளானவர் சூரியனை போன்றவர். அந்த சூரியன் மறைந்துவிட வேண்டும் என்று கண்ணோயால் பாதிக்கப்பட்டவர் மட்டுமே விரும்புவார். சூரிய ஒளியை தாங்க முடியாததால் பொறாமை உள்ளவனுடைய அதிகாரம் இருந்தால் தான் பொறாமைப்படுபவர் சுவாசிக்கும் காற்றை கூட பொறாமைக்காரன் தடுத்து விடுகின்றான். இருப்பினும் இந்த பொறாமை என்பது ஒரு நீதியான நோயாகும். ஏனென்றால் பொறாமைக்கும் உள்ளானவருக்கு என்ன செய்கிறதோ அதையே பொறாமைப்படுபவனுக்கும் அந்த பொறாமையினால் பாதிப்பு ஏற்படுகிறது. மகிழ்ச்சியாக இருக்கும் நேரத்தில் இவன் கவலையில் மூழ்கி இருப்பதுதான் இவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. இவன் யாரை பார்த்து பொறாமைப்படுகிறானோ அவன் மகிழ்ச்சியாக இருப்பான், இவன் கவலையாக இருப்பான். இதுதான் இவனுக்கு கிடைக்கக்கூடிய, பொறாமைக்காரனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்பதை சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, யார் மீது பொறாமை கொள்ளப்படுகிறதோ
அவர் பொறாமையாளர்களின் தாக்குதல்களை எதிர்கொள்ள தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அறிவின் மேன்மை பொறாமைக்காரர்களை, அதாவது உனது அறிவினுடைய மேன்மை உமக்கு பொறாமைக்காரர்களை உருவாக்கும். ஒருவன் சமூகத்தில் அறிவாளியாக இருக்கும்போது அவனை பார்த்து என்ன செய்வாங்க? பொறாமைப்படுவார்கள். ஆனால் உள்ளத்தின் மேன்மை உனக்கு நண்பர்களை உருவாக்கும். இன்னும் சொன்னார்கள் இமாம் அவர்கள், பொறாமையாளர்களுக்கு 5 விதமான தண்டனைகள் கிடைக்கிறது. பொறாமையின் ஒட்டுமொத்த விளைவு என்ன அப்படின்னா, ஒரு பொறாமையாளனுக்கு அவன் யாரை வெறுக்கிறானோ அவரை சென்றடைவதற்கு முன்பாகவே அந்த பொறாமையாளன் 5 விதமான தண்டனையை அவன் அறுவடை செய்கின்றான். முதலாவது அல்லாஹுடைய கோபம். அல்லாஹுடைய பங்கீட்டில் அதிருப்தி கொள்வதால் அவன் அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளாகின்றான். உள்ளத்தை உருக்கக்கூடிய கவலை, பிறருடைய வாழ்வை கண்டு உள்ளுக்குள் எரியும் தீராத மன உளைச்சலுக்கு பொறாமைக்காரன் ஆளாகின்றான். மூன்றாவது நன்மை கிடைக்காத சோதனைகள். அவன் படும் இந்த கஷ்டத்திற்காக அவனுக்கு எந்த நன்மையும் மறுமையில் கூலியும் வழங்கப்படாது. நான்காவது இழிச்சொல்லும் பழியும். மக்களிடையே அவன் ஒரு தீய குணமுடையவனாக பார்க்கப்படுகின்றான். ஐந்தாவது மகிழ்ச்சியின் கதவுகள் அவனுக்கு அடைக்கப்படுகிறது. அவன் முகத்திற்கு முன்னால் நிம்மதி, மகிழ்ச்சிக்கான வழிகள் எல்லாம் மூடப்பட்டுவிடும் என்பதை இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். புகழத்தக்க பொறாமை என்பது நல்வழியிலே போட்டி போடுவது, மற்றவர்களுக்கு கிடைத்த அருட்கொடைகளை கண்டு வியப்படைந்து அதுபோன்று அதைவிட சிறந்த ஒன்று தனக்கும் கிடைத்து அதன் மூலமாக மக்களுக்கு நான் நன்மை செய்வேன் என்று விரும்புவது அனுமதிக்கப்பட்ட பொறாமை. அதாவது பொறாமைப்படுவர் தான் உயர்ந்து மற்றவரின் நிலைக்கு செல்ல வேண்டும், செல்ல விரும்புகிறார். மற்றவர் தாழ்ந்து தனது நிலைக்கு வர வேண்டும் என்று விரும்புவதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 விஷயங்களில் பொறாமை கொள்வதை அனுமதிக்கின்றார்கள். லா ஹஸத இல்லா ஃபி இஸ்னத்தைன். 2 விஷயங்களிலே பொறாமை என்பது இல்லை. ரஜுலுன் அல்லமஹுல்லாஹுல் குர்ஆன. ஒருவனுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், குர்ஆனுடைய விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான். ஃபஹுவ யத்லூஹு ஆனா அல்-லைலி வ ஆனா அன்-நஹார். இரவிலும் பகலிலும் அந்த மனிதன் ஓதிக்கொண்டே இருக்கிறான். ஃபஸமிஅஹு ஜாருன் லஹு. அவனுடைய அண்டை வீட்டார் இதை கேட்கின்றார். ஃபகால, அவர் சொல்றாரு, லைத்தனி ஊதீது மிஸ்லமா ஊதிய ஃபுலானுன் ஃபஅமில்து மிஸ்லமா யஅமல். அவனுக்கு கிடைத்ததை போன்று எனக்கும் கிடைத்திருந்தால் நானும் இதை போன்று அமல் செய்திருப்பேனே என்று அவனுடைய அண்டை வீட்டார் சொல்லுகின்றார். இது அனுமதிக்கப்பட்ட பொறாமை. வரஜுலுன் ஆதாஹுல்லாஹு மாலன். அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு செல்வத்தை வாரி வழங்கி இருக்கின்றான். ஃபஹுவ யுஹ்லிகுஹு ஃபில் ஹக். அவன் சத்தியத்தினுடைய பாதையிலே அதை செலவு செய்கின்றான். அப்ப ஒரு மனிதன் சொல்றான், அண்டை வீட்டார் சொல்கின்றான், லைத்தனி ஊதீது மிஸ்லமா ஊதிய ஃபுலானுன் ஃபஅமில்து மிஸ்லமா யஅமல். இவனுக்கு கிடைத்ததை போன்று எனக்கும் கிடைத்திருந்தால் நானும் நல்ல வழியில் செலவு செய்திருப்பேனே என்று சொல்கின்றான். இது அனுமதிக்கப்பட்ட பொறாமையாக இருக்கிறது என்பதை இமாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? குறிப்பிட்டு காட்டினார்கள். அல்லாஹு தஆலா அனுமதிக்கப்பட்ட முறையில் இந்த பொறாமை என்ற தீய குணத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. கல்வியை தேடுவதில் பொறாமை கொள்ள வேண்டும். ஒருவருக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அவர் மக்களுடைய அல்லாஹுடைய பாதையில் வாரி வாரி வழங்குவதை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டும். இவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இல்மை போன்று எனக்கும் கிடைத்திருந்தால் நானும் மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி இருப்பேனே. இவருக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை போன்று எனக்கும் கிடைத்திருந்தால் நானும் மக்களுக்கு நல்ல வழியில் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வேனே. இந்த 2 பொறாமைக்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கின்றது. அல்லாஹு தஆலா எந்த செய்திகளை எல்லாம் நாம் கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக, பொறாமை என்ற ஈமானை கரித்து விடுகின்ற, நல்லமல்களை அழித்து விடுகின்ற இந்த பொறாமை என்ற தீய குணத்திலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.